நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாக என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து வருவீர்கள் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தயங்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு இரட்சகர் இயேசு என்ற தலைப்பிலே நம் சில காரியத்தை தியானித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம்
1 அதிகாரம் 21 வசனம், மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரட்சகர் என்று பொருள். 1 தீமோத்தேயு 1:15 என்ற வேத பகுதி விதமாய் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். 1 தீமோத்தேயு 3:3 அதிகாரம் 16 வசனம் என்ற வேத பகுதியை சொல்லும் வண்ணமாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதை தேவபக்திக்குரிய ரகசியம் என்று வேதம் சொல்கிறது. காணக்கூடாத தேவன் காணக்கூடிய மனிதனாகிய இயேசுவா என்ற பெயரிலே இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். ஏனென்றால் பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிப்பதற்காக. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டோ? என் பாவங்களை மன்னிக்கப்பட வழியில்லையே என்று கலங்கி தவிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்ததற்கு காரணமே பாவத்தில் இருந்து நமக்கு மன்னிப்பை அளிப்பதற்காகவே. பாவம் பயங்கரமானது என்று வேதம் எச்சரிக்கை செய்கிறது. ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி. எண்ணாகமம் 32 அதிகாரம் 23 வசனம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறது. 1 தீமோத்தேயு 5:24 என்ற வேத பகுதி பாவத்தின் 2 பயங்கரமான விளைவுகளை பற்றி சொல்கிறது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. இந்த 3 வசனங்களும் சொல்லுகிற காரியம் என்ன? எந்த மனிதனும் பாவம் செய்துவிட்டு அது கொண்டு வரும் தீமையான விளைவுகளில் இருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்றால் அது நிழல் போல் அவனை பின்தொடர்ந்து அவன் செய்த அந்த தீமையான காரியத்திற்கு ஏற்ற காரியத்தை அவனுக்கு செய்துவிடும். இதை தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த நாட்களில் சொன்னார்கள், பிறர்க்கின்னா முற்பகல் செய்தால் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்று சொல்லி. அதே போல தான் பாவமும். இன்னும் வேதம் பாவத்தை எச்சரிக்கை செய்கிறது. எசேக்கியேல் 18 அதிகாரம் 4-20 வசனங்கள் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி. ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1:15 என்று வேத பகுதி சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. பாவத்திற்கு இத்தனை கொடிய விளைவுகள் உண்டு. ஆகவே தான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. லேவியராகமம் 17 அதிகாரம் 11 வசனம் என்ற வேத பகுதி சொல்கிறது, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லி. எபிரேயர் 9:22 சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி. ஆகவே தான் 1 தீமோத்தேயு 3:16 கூறும் வண்ணமாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த உலகத்திலே நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். எபிரேயர் 2:18 சொல்ல வண்ணமாக, எபிரேயர் 4:15 சொல்ல வண்ணமாக, நம்முடைய எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவமில்லாதவராக இருந்தார். இந்த தேவன் சிலுவையிலே நமக்காக மரித்தார். யோவான் 19 அதிகாரம் 34 வசனம் சொல்கிறது, சேவகன் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான், இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சிந்தி விட்டார். 1 யோவான் 1:7 என்ற பகுதி வேத பகுதி சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவேறின்றி இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, 1 யோவான் 1:9 நம்ம அடிக்கடி ஆலயத்திலே கேட்கிற வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன்
உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மறந்து விடுகிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஏசாயா 43 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் சொல்கிறார். ஏசாயா 44:22 உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் சொல்கிறார். சங்கீதம் 103:12 சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி. ஏசாயா 38:17 எசேக்கியா அரசன் சொல்லுகிறான், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். பாவத்தை முகத்துக்கு முன்னால் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் இல்லை, அதை எல்லாத்தையும் மறந்து மன்னித்து முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டார். மீகா 7:19 சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்னு சொல்லி. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டது ஏதாவது திரும்ப மேலே வருமா? ஒரு நாளும் வராது. நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து மறந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டு விட்டார். மீகா சொல்லுவான், மீகா 7:18 மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து அதை முற்றிலுமாய் நினையாமல் இருக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? மத்தேயு 3 அதிகாரம் 1-2 யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி. மத்தேயு 3:17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு சொல்லி. நம்ம மனம் திரும்பணும், ஆண்டவரத்துலேருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த ராத்திரி வேளையில் அதுதான் சுலபமான வழி. இயேசுவே, என் பாவங்களுக்காக மன்னித்தீரே, மறித்தீரே, இரத்தம் சிந்தினீரே, என் பாவங்களுக்காக மறித்தீரே, இரத்தம் சிந்தினீரே, உடைய இரத்தம் என்னுடைய பாவம் கழுவ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே வாருங்கள். அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், மறப்பார். அது மாத்திரமல்ல, விடமுடாத கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 32 வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. யோவான் 8:36 சொல்கிறது, குமாரனாக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்னு சொல்லி. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எப்பேற்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து உங்களை விடுவிக்க ஆண்டவரால் முடியும். அவருடைய சமூகத்திலே வாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபித்து வருகிறீர்களா? இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தையை உறுதியாய் படித்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் முழு குடும்பத்தையும் ரட்சிப்பார். அவர் ரட்சகர். ஆஸ்வால்ட் ஸ்மித் என்ற பெயரில் ஒரு நல்ல தேவ ஊழியர், உலக புகழ்பெற்ற தேவ ஊழியர் அவர்கள் இருந்தார்கள் கனடா தேசத்திலே. இவர்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? 7 வயதிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் தியாகம், சிலுவையில் அவர் பட்ட பாடுகளுடைய உள்ளத்தை உடைத்தது, உருக்கியது. அன்றே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் இந்த ஒப்பற்ற அன்பை, சிலுவை அன்பை உலகம் முழுவதும் சொல்வதே தன்னுடைய முக்கியமான கடமை என்று எண்ணி அவ்விதமாய் பெரியவனான போது இயேசுவின் சிலுவை அன்பை எடுத்து சொல்லும் ஒரு இணையற்ற தேவ ஊழியராய் விளங்கினார். இயேசுவின் சிலுவை பாடுகள் அவருக்கு ஊழியம் செய்ய நம்மை தூண்டுகிறது, நமக்கு ஒரு ஆசையை கொடுக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் கூட 18ஆம் வயது வரை எனக்கும் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும், கிறிஸ்தவ பெற்றோரால் வளர்க்கப்பட்டாலும், கிறிஸ்தவ தாத்தா பாட்டிமாருடைய அரவணைப்பிலே இருந்தாலும் எனக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களிலே பள்ளிக்கு சிறுவர் ஊழியர்கள் வருவார்கள், அவர்களை கேலி பகடி செய்து அவர்களை பாடாய்படுத்திய நாட்கள் உண்டு. இன்று அதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. எனக்கு ஆண்டவருக்கு என்னுடைய பள்ளி நாட்களிலே சம்பந்தமே கிடையாது. ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், கோயிலுக்கு போவேன், அவ்வளோதான். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவே இல்லை. 18ஆம் வயதில் வியாதி படுக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தேன். இயேசுனுடைய பாவங்களை மன்னித்தார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு என்னை புது சிருஷ்டியாய் மாற்றினார். மறுநாளில் இருந்து கர்த்தருக்கு என்னால் இயன்ற ஊழியங்களை செய்து வருகிறேன். நீங்கள் இந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும்.
இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார், புது சிருஷ்டியை மாற்றுவார். எதற்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் குற்ற மனசாட்சி இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழலாம். அது மட்டுமல்லாமல் நாம் மரிக்கும் பொழுது பரலோகம் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் மரணத்திற்கு பின்பு நாம் பரலோகம் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட நாம் ஒப்பு கொடுத்தால்தான் நம் மரணத்திற்கு பின்பு பரலோகம் என்னும் சந்தோஷமான வாழ்க்கைக்குள் செல்ல முடியும். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தில் எப்பொழுது மரித்தாலும் பரலோகத்திலே நித்திய ஜீவன், நீங்காத மகிழ்ச்சி உள்ள அந்த வாழ்க்கையை நாம் சுதந்தரிப்போம். நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடங்களிலே விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களை வைத்து வியாதிகள் நீங்க என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்புள்ள பரம தகப்பனே, உடைய பிள்ளைகளை புது சிருஷ்டியாய் மாற்றியறணும். யாரெல்லாம் தங்களை புது சிருஷ்டியாய் மாற்ற ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் புது சிருஷ்டியாய் மாற்றியறணும். அவருடைய பாவங்களை மன்னியும், உடைய இரத்தத்தினாலே முற்றும் கழுவும் நீக்கும் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும். இப்பொழுதே அவர்களை புது சிருஷ்டியை மாற்றும். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்திலே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதியுள்ள பலவீனமுள்ள சரீரங்களை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் சுகவீனங்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Hallelujah. உடம்பில் உள்ள கட்டிகள் இப்பொழுதே மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். சர்ம நோய்கள் ஸ்கின் டிசீஸ் நீங்காத பொல்லாத தோல் நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத விஷ காய்ச்சல் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி கோடானு கொடி நன்றி. குழந்தை பாக்கியம் என ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்களை குழந்தை செல்வத்தை அருளி செய்தலும் ராஜா நன்றி. திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருமண உறவுகளை ஏற்படுத்தி குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து கொடுத்துடணும். நன்றி கோடானு கொடி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.